நியாய விலைக் கடைகளில் மானிய விலையில் தேங்காய், கடலை எண்ணெய் விற்பனை செய்ய கோரி விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பினர் சேப்பாக்கத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். கள நிலவரம். வணக்கம். நியாய விலைக் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த கடலை, எண்ணெய், அதே போல் எள், தென்னை உள்ளிட்டவைகளிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை மானிய விலையில் வழங்க வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடக்கூடிய ஒரு முயற்சியில் சென்னை சேப்பாக்கம் அந்த மைதானம் அருகே இருந்து கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றார்கள். விவசாயிகள் அப்படி பேரணியாக செல்ல முயன்ற பொழுது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய பொழுது இரண்டு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய தென்னை, எள்ளு, கடலை உள்ளிட்ட எண்ணெய்களை மானிய விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோட்டையை முற்றுகையிடும் முயற்சியில் பேரணியாக செல்ல முயன்ற பொழுது விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்திய பொழுது இரண்டு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.